ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுற அளவுக்கு 5 நிமிஷத்தில் டேஸ்டான பீனட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு பக்கா காம்பினேஷன். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாய் 4-5 ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனால் வரமிளகாய் போட்டால் தான் இதனோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ்டாக காட்டும். அது கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எண்ணெயிலே நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வறுத்து அதை தனியாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி தோசைக்கு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.